இன்றைக்கி நானும் என் தம்பியும் காலேஜுக்கு வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதுக்காக போயிருந்தோம். அவன் இங்கே வர வழியில் எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கினான். அதனால எனக்கு அவனுக்கு சர்ப்ரைஸாக பால் கொழுக்கட்டை செய்யலான்ட்டு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவை வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கு அடுத்தது வெதப்பாக இருக்க சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டையெல்லாம் நல்லா இது வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்கு வந்து அதுக்கப்புறமா நல்லா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வருமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுட்டு நான் அது வந்து தேங்காய் பாலில் செய்கிறேன். தேங்காய் பால் வந்து 2 எடுத்துருக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், 2வது எடுத்த தேங்காய் பால். அடுப்பில் வந்து பேனில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டு அந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டு பிறகு நான் வெல்லம் போட்டுக்கணும். நீங்கள் சர்க்கரை போட்டுக்கணும்னா கூட போட்டுக்கலாம். வெல்லம் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து ஊற்றிட்டுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ப்ளீஸ்.